Hi Sagos, good morning. So welcome to Hepsiba Hema channel. So நம்ம at last நம்ம ஃபைனலாக வந்து ட்ரீ வச்சாச்சு. ஸோ கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வீட்டில். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஃபில்டர் காஃபி போட்டுட்டு தென் வந்து ஸ்டவ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனால் என் பையன் கொஞ்சம் பால் காசுனானா அவன் பால் காசுனா மொத்தமாக ஒரு நாஸ்தி பண்ணி விட்ருவான். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ காஃபி போட்டுட்ருந்தேன். காஃபி ஒன்றும் நினச்சிக்காதீங்க, பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் நிறையா இருக்கும். என் நைபர் பசங்களாம் இருக்காங்க. ஸோ 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 இது வந்துட்டு ரைஸ் வந்துட்டு நாட் வந்து எடுத்துகிட்ருக்கேன். சில பேர் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசாக நினச்சிப்பாங்களே. ஸோ ரைஸ் பேக் நாட் வந்துட்டு நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்தேன். நிறைய பேர் இந்த ரைஸ் பேக் நாட்டே வந்து எடுக்க கஷ்டப்படும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்துட்டு ரம்மில் வந்து சோக் பண்ணிட்டோம் ரம் கேக்காக. ஸோ நம்ம ரம் கேக் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிஸ்னஸ். தென் அன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்துட்டு மீன் வந்துட்டு எடுத்துருந்தேன். எனக்கு கொஞ்சம் வெயிட் அப்செட் சொல்லியிருந்தாலும் மீன் பண்ணலை. ஸோ எடுத்து வச்சுட்டு இருந்தது. ஸோ நேற்று வந்துட்டு மீன் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு பண்ணிவிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாழை மீன் வந்துட்டு குழம்பு. ஸோ அது நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐ திங்க். ஸோ நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இது வரைக்குமே சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஏதோ சொல்லிகிட்ருக்கேன். இது வாழை மீன். ஆனால் வாழை மீன் வந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்கன்னு, புளி தண்ணி இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி மிளகு போட்டு செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் தெரியாமல் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். சில மிளகாத்தூள் போடக்கூடாது, வெள்ளையாக பண்ணணும். வாய் வளருது, சாரி. தென் ஓகே கொஞ்சமாக போட்டதுனால அது ரெட் ஆகிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் வெளியேறுன்னு இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் கூட பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தெரியாமல் மிளகாத்தூள் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். ஆனால் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் வந்து செம்ம வேறு லெவலில் இருக்கும். ஸோ தேங்காய் அரைச்சி ஸோ அதை க்ளீன் அந்த ஓடு வந்து திக்காக சரி அதை எடுத்துகிட்டு போட்டேன். அண்ட் தென் நேற்று நான் கொஞ்சம் வந்து மனசு கஷ்டப்பட்டு பேசியிருந்தேன். நான் வந்து எல்லாம் வந்து இப்படி பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதனால தான் நான் அப்படி பேசினேன். ஆனால் உண்மை தான், நான் வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கூட நல்ல, அதாவது நான் அதை பார்க்கவே மாட்டேன். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன இருக்குது நமக்கு ஒரு நான் அப்படி பண்ணி விட்ருவேன். அதுதான் நான் அதை தான் நான் சொன்னேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த இதுதான் சொன்னேன். மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும் நேற்று நான் சொன்னதில்லை. ஸோ ப்ளீஸ் மறுபடியும் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு, வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் அடுத்தடுத்து உங்களுக்கான வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ நாளைக்கு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.